Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். and இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு ஹேர் growthனாலும் சரி இல்ல வந்து ஒரு ஹேர் ஃபால்னாலும் சரி வந்து இந்த ஒரு ஹேர் பேக் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு पर्सनली வந்து ரொம்பவே ஆசையா இருந்துச்சு இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் ஹேர் பேக் வந்து அந்த அளவுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டைமும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பொறுமையும் கிடையாது நமக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து எக் ஒயிட்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக எது முடியுமோ அதுதான். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹேர் பேக்கை ஹேர் ஃபால் இல்லை ஹேர் லாஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து வெந்தயத்துக்கு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த ஹேர் பேக் வந்து நல்லா இருந்துச்சா, இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து இந்த வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட உடலில் இருக்கிற சூட்டை நல்லா தணிச்சு நம்மளோட உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அடிவயிறு வலிச்சது அப்படின்னா வந்து உடம்பு வந்து சூடாக இருந்தால் கூட அடிவயிறு வலிக்கும், வெந்தயம் போட்டு மோர் குடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெந்தயத்தில் வந்து குளிர்ச்சித்தன்மை ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே மாதிரி ஹேர் பேக்காக நம்ம போடும்போது சரி, உங்களுக்கு ரொம்ப கோல்டாகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து போடாதீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கோல்டான உடம்பு தான். இதை நான் வந்து ட்ரை பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து இது ரொம்ப கோல்டாகும்னு சொன்னதால தான். எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹேர் பேக்காக வந்து வெந்தயம் போட்டால் உனக்கு ரொம்ப கோல்டாகும்ட்டு. அதனால் என்னவோ தெரியல இதை நான் ட்ரை பண்ணது. வெந்தயத்தை வந்து இன்டேக்காக எடுக்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது. வெந்தயத்தை கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வாயில் போட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னாலும் அதுவும் நல்லது. அதே மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதோட தண்ணி குடித்தாலும் ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் வந்து ஸ்கின் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெந்தய தண்ணியோ இல்லை வெந்தயத்தை வந்து உங்களோட டயட்லேயோ இல்லை உங்களோட இன்டேக்லேயோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம 5 to 6 டீஸ்பூன் வெந்தய அளவு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் இது நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ஊறின வெந்தயம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஃபுல்லாக வந்து பூ மாதிரி வந்து பூத்துருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் போட்ட அந்த அளவும் இப்போ இது வந்திருக்க அளவுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அது ஃபுல்லாக அந்த பவுல் ஃபுல்லாகவே வந்திருக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். இன்றைக்கி நான் இது கூட வந்து எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் வெந்தயமும் அந்த வெந்தயத்தோடு ஆட் பண்ணி தான் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எண்ணெயோ இல்லை வந்து ஆலோவேரா ஜெல் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த வெந்தயமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கண்டிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம் நம்ம எப்படி தான் இது கண்டிஷன் பண்ணுது, எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். உண்மையாக சொல்கிறேங்க, நான் வந்து ரைஸ் பேக்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபெனல்சீல்லாம் வந்து ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக எனக்கு தெரியல. இன்னும் சொன்னால் ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பட் ரைஸை விடவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் தொடும்போது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருந்தது. அது பஞ்சு மாதிரி இருக்கும்போது நான் வந்து யோசித்தேன் கண்டிப்பாக இது வந்து நம்மளோட ஹேரை நல்லா டீப் கண்டிஷனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கண்டிப்பாக நம்பிட்டேன். நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு நம்ம இதை போடணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 to 4 months நம்ம ட்ரை பண்ணால் தான் இதை வந்து ரிசல்ட் கிடைக்கும். பட் கண்டிஷனிங் அப்படின்னு வரும்போது 1 டேல நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்பவே பிலீவ் பண்ணேன் இந்த ஹேர் பேக். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த தண்ணியாக ரொம்ப அப்ளை பண்ணி ரொம்ப வந்து வலிஞ்சு ஊற்றுச்சுன்னா வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் திக்காக தான் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சொல்கிறதா உங்களோட ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் கோம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் பேக்கே அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அதை வாஷ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கு மாதிரி மாற்றி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரை வந்து கோம் பண்ணுவாங்க. அதை மாதிரி நீங்கள் கோம் பண்ணுறப்ப இன்னும் சிக்கு அதிகமாகி இன்னமும் வந்து முடி வந்து ரொம்பவே கொட்டும் உங்களுக்கு. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 30 minutes நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆயிடுச்சு. 30 minutes ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த பார்ட்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பட் உள்ளே இருக்கிற அந்த ஸ்கேல்பில் இருக்கிற பார்ட்லாம் வந்து ட்ரை ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன்.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்தது என்னோடய ஹேரு. உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதால வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வருமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் உண்மையாகவே இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த பியூர் சிகக்காய் ஸ்மெல் வந்து எப்படி வரும் அதே மாதிரி இருந்தது. இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நான் ஷாம்பு அப்ளை பண்ணும்போதும் ஷாம்பு வந்து எனக்கு அந்தளவுக்கு தேவையே படலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கிறதால வந்து நல்லா வந்து என்னோடய ஸ்கேல்பில் அப்புறம் வந்து என்னோடய ஹேரில் வந்து நல்லா டர்ட் வந்து ரிமூவ் ஆகுது. இதில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாது. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பட் வொர்த்தான ஒரு ஹேர் பேக்குங்க இது. நல்லா டீப்பாக கண்டிஷனிங் பண்ணிச்சு. அதே மாதிரி அந்த ஹேரில் வந்து மாய்ஸ்டர் வந்து லாக் ஆகி அப்படியே தான் இருந்தது. இப்போ கூட எனக்கு அதை தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்டர் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு இது சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப வொர்த்தியான ஒரு ஹேர் பேக் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான். அதே மாதிரி எனக்கு வந்து அந்த ஹேரும் வந்து ஃபால் ஆகலை. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகும். பட் இது வந்து ஹேர் ஃபாலே ஆகலை. ஸோ உண்மையாகவே இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து உங்களுக்கு டீப் கண்டிஷனிங் மாஸ்க் ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.